சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 20. எதில் சிலர் குறைவாக புரிந்து கொள்வதும் குறைவான நிச்சய புத்தி உடையவராக இருக்கிறார்கள்? தன்னை பற்றியும் படைப்பின் முதலிடை கடையை பற்றியும் ஈஸ்வரன் கூறுவதை புரிந்து கொள்வதில். பரமாத்மா முதலில் ஏன் நம்மை சந்திக்க வரவேண்டியதாக உள்ளது? முதலில் நாம் தான் தந்தையிடம் இருந்து பிரிந்து வந்தவர்கள் என்பதால். உங்களுடைய தர்மம் சக்தியானது என்று ஏன் கூறப்படுகிறது? இரும்பு யுக மலையை தூக்கி தங்க யுகமாக மாற்றுவதால். சங்கம யுகத்தில் எத்தனை விதமான மாலை உருவாகிறது? ஞான மாலை, ருத்ர மாலை, விஷ்ணு மாலை, பக்தி மாலை. மற்றவர்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை தெரிந்து கொள்வது எந்த வகையான கல்வி? பூதங்களின் கல்வி. பழைய உலகத்திற்கும் சங்கம யுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பழைய உலகின் வருமானம் உடன் வராது. சங்கம யுகத்தின் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் உடன் வரும். குழந்தைகளின் அனைத்து துக்கங்களை நீக்கி 100% சுகம் தருவதற்காகவே ஈஸ்வரன் வருகிறார். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யும் போது கடைசி நேர நிலைப்படி நம் நிலை அமையும். நன்றி. ஓம் சாந்தி.